இந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ் மேக்கப் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஐம் அப்ளைங் டோனர். ரீகோடோட டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்கின் ப்ரிப்ரேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மேக்கப். அண்ட் தென் பான்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸ் ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் லிப் பாம். நான் ரெகுலராக இந்த ஹைப்பனோட லிப் பாம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், லிப் ஹைட்ரேட் பண்ணும். ப்ரைமருக்கு ரீகோடோட இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைமர் வந்து நம்ம போஸ் பிளட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். மினிமல் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் என்னோடய டீ ஜோன் ஏரியாலலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷன் பண்ண நைக்காவோட கன்சீலர் பேலட் தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் விட ஒரு 2 ஷேட் டார்க்காக யூஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அதெல்லாம் நான் கவர் பண்ணிக்கிறேன். கம்மி அமௌண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் என்னோடய பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கவர் பண்ணுறேன். அண்ட் திஸ் பியூட்டி பிளெண்டர் ஃப்ரம் வாமையா. இப்போது ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபார்வர்ட் 52வோட ஃபவுண்டேஷன் தான் இப்போது யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஷேட் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணி தான் நான் என்னோடய ஷேட் கொண்டு வந்திருக்கேன். ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே மினிமலாக தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளாலெஸ் பேஸ் அச்சீவ் பண்ண முடியும். கான்டோருக்கு சேம் நைக்கா பேலட்டில் இருக்க டார்க்கர் ஷேட் வச்சு என்னோடய ஃபேஸ் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஹைலைட்டிங்க்கு கோடோட கன்சீலரில் மீடியம் ஷேட் யூஸ் பண்ணி என்னோடய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்லாம் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டேம் பண்ண மறந்துடாதீங்க. கம்ஸ் மை ஃபேவரட் பார்ட் ப்ளஷ். ப்ளஷ்க்கு நான் ஃபவுண்டேஷனோட கொஞ்சம் ரெட் லிப்ஸ்டிக் ஆட் பண்ணி லிக்விட் ப்ளஷ்ஷாக ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அவுட்கம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரெவல்யூஷன் ஸ்ப்ரேயை வச்சு என்னோடய மேக்கப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் லாரா மர்சியர் பவுடர் வச்சு என்னோடய பேஸை நான் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய பேஸை நான் கம்ப்ளீட்டாக செட் பண்ணதுக்கப்புறமா ஐ மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஒரு ஐ மேக்கப் லுக் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் செப்ரேட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு பிங்கி கிளிட்டரி ஐ மேக்கப் தான் பண்ணியிருப்பேன். ஐலைனர், காஜல், மஸ்காரா போட்டு நான் என்னோடய ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஒரு சாரீக்காக தான் இந்த ஹோல் லுக் நான் பண்ணியிருக்கேன். இது என்னோடய அம்மாவோட 30 இயர்ஸ் ஓல்ட் சாரீ. இந்த லுக் நான் பண்ணும்போது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். சாரீ ரெப்பிங் முடிஞ்சோடனே என்னோடய ஃபேவரட் லிப் காம்போ தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் ஹைலைட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரீகோட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி என்னோடய மேக்கப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிம்பிள் ஹேர்டு அண்ட் ஜுவல்ஸ்லாம் ஆட் பண்ணி இந்த லுக்கை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நான் பின்டு கமெண்ட்டில் வைக்கிறேன். மறக்காமல் என் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மேக்கப் டியூட்டோரியல்ஸ், நெயில் வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Tata, bye bye.